We have the plan. ஒரு வார என்டிஏ Sir, we have the plan, sir. விஜய் என்டிஏ குள்ள Wait and see. விஜய் என்டிஏ குள்ள Sir, wait and see, sir. அன்பை கொடுங்கள் ஆடை கொடுங்கள் ரமலான் பெருநாள் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ். நாங்க என்ன பிளான்னு தான் சொல்லணும். உங்க கற்பனையில எதை வேணாலும் ஓட்டிக்குங்க. வெயிட் அண்ட் see. என்னாலும் இல்லாமல் இந்நாளில் சந்தோஷம் என் நெஞ்சில் உண்டாகுதே. இன்பங்கள் நின்றாட எண்ணங்கள் சொல்லாமல் எங்கெங்கோ பறந்தோடுதே. 8,66,000 வீடுகளை நாங்க ஸ்பான்சர் பண்ணியிருக்கோம். திமுகவில் விளம்பரம் கொடுத்து கூட கடைசியில மோடி சொன்ன ஒத்த வார்த்தையில் இந்த விளம்பரத்தை வீணாக்கிட்டீங்களே. இல்ல அதே விளம்பரத்தை நானும் எடுத்து வச்சிருக்கேன். ஸ்டாலின் அவர்கள் கொடுத்திருக்காரு. இது உண்மையா பொய்யா? அதே பிரதமர் மோடி அவர்கள் செஞ்சதையும் இங்க நியூஸ் பேப்பர்ல விளம்பரமாவும் போட்டிருக்காங்கல்ல. எங்க நியூஸ் பேப்பர்லயே இருக்கு. நீங்க சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷன்ல போட்டீங்கன்னாக்கா அங்கேயும் விளம்பரமா போய்கிட்டு இருக்கு. இந்த மாதிரி ஒரு பேப்பருக்கு 50 லட்ச ரூபா கொடுத்து பிஜேபி போட்டுட்டாங்கன்னா அவ்வளவு பெரிய பணக்கார கட்சி அது. இது என்ன சார்? திமுக அரசாங்கம் சிறப்பா செயல்படலன்றத பாஜகவுடைய குற்றச்சாட்டு. சார், ப. சிதம்பரம் சொன்னீங்க, அவர் பக்கத்திலே நாங்க நேரில 2 பேரும் உட்காண்டிருந்து அப்பாவே கொண்டு போய் வெட்டிட்டு போனா சார். பாய் திறந்து தராத சிதம்பரம். மோடி பெண்களுக்கு ஒரு திட்டத்தை கொண்டு வந்தா வரவேற்கிறீங்க, ஸ்டாலின் ஒரு பெண்களுக்கு திட்டத்தை கொண்டு வந்தா விமர்சிக்கிறீங்க. சார், லிப்டிக் பஸ் அட்டச்சா மறந்தே போயிட்டேன் சார். சார், இந்த ரோஸ் கலர்ல பஸ் இலவச பஸ் விட்டுறீங்களா? அதானே சார் சொல்றீங்க? அரண்டவன் கண்ணுக்கு இருண்டதெல்லாம் சார், காரி துப்புறாங்க சார் பெண்கள். எடப்பாடி நாங்க ஆட்சிக்கு வந்து ஆண்களும் ஃப்ரீயா போலான்ட்டு திருட்டு தானே இன்னைக்கு தெளிவா வந்துருச்சு இல்ல? இல்ல, என்ன புரியல சார். ஒரு பெண்களுக்கு இலவசம் சொல்றீங்கன்னா ஆண்களுக்கு அதே கட்டணத்தை வச்சுட்டு பெண்களுக்கு இலவசம் வச்சுன்னா பரவாயில்ல. ஆனா இந்த கட்டணத்தை 2 மடங்கு உயர்த்திட்டு அந்த கட்டத்துல ஒண்ணுமே இல்லைன்னு சொன்னா கடைசியில குடும்ப பாரம் யாருக்கு வரும்? SC ST பெண்களுக்கு எல்லாம் நான் பாரத பிரதமர் நிதியில இருந்து நேரடி எடுத்து தரேன், அந்த பணம் தமிழக அரசு இல்ல சொல்லிட்டு எடுத்து கொடு. அதை விட கேவலம் சார், பணத்தை பயன்படுத்தாம திருப்பி அனுப்பியிருக்க. இப்போ மத்திய அரசாங்கம் தமிழக அரசாங்கம் SC ST ஃபண்டு திருப்பி அனுப்புறாங்கன்னு சொல்றீங்க. இப்போ மத்திய அரசாங்கம் ஒரு கேள்வி எழுப்பியிருக்கணும் அந்த இடத்துல. ஏன் இந்த ஃபண்டை திருப்பி அனுப்புறீங்க, ஏன் ப்ராசஸ் பண்ணலன்ற ஒரு கேள்வி எழுப்பியிருக்கணும். மத்திய அரசுடைய சட்ட திட்டங்களுக்கு உட்பட்டு மட்டுமே அந்த திட்டத்தை நீங்க செலவு பண்ண முடியும். அப்படித்தான் இந்த கேள்வி கேட்டோம். பிஜேபி சார் வரும் சார், டிஎம்கே கூட அண்டர் டீலிங் சார் வரும் சார். எப்ப சார் வரும்? இருங்க சார், பொறுங்க சார். ஏன் சார் கவலைப்படுறீங்க? அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு ஒரு மாதிரி ட்ரீட் பண்றீங்க, ஹேமந்த் சோரனுக்கு ஒரு மாதிரி ட்ரீட் பண்றீங்க. ஆனா திமுக மேல பாஜக கைய வைக்க மாட்டேங்கிறீங்க. அப்ப செந்தில் பாலாஜி உள்ள போனதெல்லாம் நீங்க பொய்யன்றீங்களோ? வெளில வந்துட்டாரு. யாரு வெளில வந்துட்டாரு? எத்தனை நாள் பொறுத்து? சரி சார், நீதிமன்றம் வழக்கு பதிவு பண்ண சொன்னாங்க, பண்ணலை இது வரைக்கும். அதுக்கு அடுத்து இன்பதுரை அப்பீலுக்கு போனாரு. தமிழக அரசாங்கம் பதில் அளிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இன்னமும் பண்ண முடியலையே பாஜகனால. சார், பாஜக இதுல என்ன ரோல்? நீதிமன்றத்துல தமிழக அரசு தானே பதில் அளிக்கணும், மத்திய அரசு பதில் அளிக்கணும். இடியில இருந்து ஒரு டாக்குமெண்ட் ரிலீஸ் ஆகுது, கேஸ் ஃபைல் பண்ணல. அதிமுக தான் கோர்ட்டுக்கு போறாங்க, ஏன் பாஜக போகல? சார், இன்னைக்கு இடி சேர்ந்ததுனாலதான் சார் உங்களுக்கு ரிப்போர்ட்டே வருது. வாங்கின ஆர்டர் போட்டிருக்கிறதே இடியோட டாக்குமெண்ட்ல தானே சார். கொஞ்சம் பொறுங்க சார், எங்க அஸ்திரம் என்ன முடியுது, அதுக்குள்ள நீங்க டைவர்ட் பண்ணிடாதீங்க. We have the plan. என்ன பிளான் வச்சிருக்கீங்க? We have the plan. ஒரு வார என்டிஏ சார், we have the plan சார். விஜய் என்டிஏ குள்ள Wait and see. விஜய் என்டிஏ சார், வெயிட் அண்ட் see சார். நாங்க என்ன பிளான்னு தான் சொல்லணும். உங்க கற்பனையில எதை வேணாலும் ஓட்டிக்குங்க. வெயிட் அண்ட் see. தாமரை டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்முடன் இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் தமிழக பாஜகவின் ஆன்மீக மற்றும் ஆலய மேம்பாட்டு பிரிவின் மாநில இணை அமைப்பாளர் திரு TS சங்கர் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம். மதுரை வந்தார் பிரதமர் மோடி. திமுக அரசு மீது பல்வேறு குற்றச்சாட்டுகளையும் வாரி வீசிட்டு போயிருக்காரு. இந்த அரசாங்கம் சரியான திட்டங்களையும் மேற்கொள்ளலை, மத்திய அரசாங்கம் கொடுக்கக்கூடிய திட்டங்களையும் ஒழுங்காக செயல்படுத்துறதில்ல என்ற குற்றச்சாட்டை முன் வச்சுட்டு போயிருக்காரு. நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க? என்னங்க இந்த ஒரு கேள்வி கேட்டீங்க. லட்சமா இன்னைக்கு பேப்பருக்கு ஃப்ரண்ட் பேஜுக்கு கொடுத்தங்க. 12 லட்சத்துலேருந்து 50 லட்சம் வரைக்கும் கொடுத்துருக்குங்க. தமிழ்நாடு பூரா இன்னைக்கு 8,66,000 வீடுகளை நாங்கள் ஸ்பான்சர் பண்ணியிருக்கோம். திமுகவில் விளம்பரம் கொடுத்து கூட கடைசியில் மோடி சொன்ன ஒத்த வார்த்தையில் இந்த விளம்பரத்தை வீணாக்கிட்டீங்களே. இல்லை அதே விளம்பரத்தை நானும் எடுத்து வச்சிருக்கேன். ஸ்டாலின் அவர்கள் கொடுத்துருக்காரு. இது உண்மையா பொய்யா? முதல் விஷயம்,
அவர் காட்டிருக்கிற அந்த 1,76,000 வீட்டை நாங்க கட்டிட்டோம், 2 லட்சம் கொடுத்து 1.25 முடிச்சிட்டோம், இன்னும் 1 லட்சம் வச்சிருக்கேன்னு சொல்றாரு. ஆமா, பாரத பிரதமர் என்ன சொன்னாருன்றதை நீங்க திருப்பி கேளுங்க. 6 லட்சம் கொடுத்துட்டேன், இன்னும் 3 லட்சத்துக்கு ப்ராசஸ் பண்றதுக்கு தானி இல்லை இந்த திமுகவுக்கு. நீ ஒட்டு மொத்தமே 2 லட்சம் கொடுத்துட்டு 1 லட்சம் பெண்டிங் வச்சிருக்கிற. நீ சொல்ற 3 லட்சம் பாரத பிரதமர் ஆட்சிக்கு வந்த உடனே கொடுத்துட்டாரு. இப்போ 24ல 3 லட்சம் வீடு கொடுத்துட்டோம். பயனாளி என்னன்னு கேட்டா நீ இது வரைக்கும் பட்டியல தேடிட்டு இருக்க. சோ எந்த ஒரு திட்டமும் மக்களுக்கு சென்று அடையக்கூடாதுன்னு மக்களை பத்தி கவலைப்படாத ஒரு ஆட்சிக்கு நீ கொடுத்திருக்கிற விளம்பரமே சாட்சி. இதெல்லாம் வெறும் நம்பர்ஸ் மட்டும் தான் சொல்றீங்க சார். பாரத பிரதமர் சொன்னதை விட வேற யார் சார் உங்களுக்கு சாட்சி சொல்லணும்? பாரத பிரதமர் நான் கேட்கிறார் தெளிவா, ஏழை மக்களுக்கு வீடு இல்லாதவங்களுக்கு 6 லட்சம் வீடு நான் கொடுத்துட்டேன், இன்னும் 3 லட்சம் வீடு தமிழ்நாட்டுக்கு ஒதுக்கி இருக்க. பயனாளிகள் எங்கன்னு கேட்கிறார். பயனாளி பட்டியல யார் தரணும்? தமிழக அரசு தரணும். எங்க வெறும் கேவலம் 1.25 லட்சம் வீடு கலைஞர் திட்டத்துல கொடுத்துட்டேன்னு பேப்பர்ல 50 லட்சம் ரூபாய்க்கு விளம்பரம் போடுறியே. தமிழ்நாட்டுல பயனாளிகள் இல்லையோ? அப்படித்தான் சொல்ற. இப்ப அப்படித்தானே கொண்டு போயிட்டாரு. 1.25 லட்சத்துக்கே நீ 50 லட்சம் ரூபாய்க்கு விளம்பரம் கொடுக்குறியே. 3 லட்சம் பாரத பிரதமரையும் சேர்த்து நீ ஒரு 2, 5, நீ உன் கனவு திட்டத்தை ஒரு 1, 6 லட்சம் வீடு கொடுத்திருந்தா மக்கள் இன்னைக்கு குடிசையில வாழ வேண்டிய அவசியமே இருக்காது, தெருவில் வாழ வேண்டிய அவசியமே இருக்காது, ஆத்தங்கரையிலையும் ஏரிக்கரையிலையும் வாழ வேண்டிய அவசியமே இருக்காது. இதெல்லாம் விளம்பரத்துக்காகவும் நமது பாரத பிரதமர் மதுரையில இவங்களை விலாசன சவுக்கடிக்காக தன்னை ப்ரொடெக்ட் பண்றதுக்கான விளம்பரம் தான் இதெல்லாம். அப்பேற்பட்ட ஒரு கேள்வியை மறைக்கிறதுக்கு, உண்மையை அப்படியே ஊதி மறைக்கிறதுக்கு பத்திரிகையாளர்கள் சப்போர்ட் வேணும். ஸோ அப்ப என்ன பண்ணும்? ஒரு வருஷம் பத்திரிகையாளர் சம்பளத்துக்கு உண்டான அத்தனை பணத்தையும் நான் விளம்பரம் போட்டு உனக்கு கொடுக்குறேன்னு சொல்லி கொடுத்துட்டா இவங்க எல்லாரும் மறந்துடுவாங்க. ஸோ அதனால ஒரு திட்டம் தான் இந்த 8,66,000 வீடுகளுக்கு மட்டும் இல்ல சார், அரசாங்கம் இந்த மாதிரி பல விளம்பரங்கள் கொடுத்துருக்காங்க. நாங்க அரசாங்கத்துல என்னென்ன செஞ்சோன்றத நான் அதைத்தான் சார் கேட்கிறேன். நீ 50 லட்சம் ரூபாய் விளம்பரம் கொடுத்து மக்களுக்கு தெரியப்படுத்துறதை விட 50 லட்சம் மக்களை போய் கேளு சார். உனக்கு விளம்பரம் இல்லாம நீ எனக்கு என் திட்டத்துல பயனடைஞ்சிருக்கியான்னு இன்னைக்கு பாரத பிரதமர் சொல்றாருல்ல. ஒவ்வொரு குக்கிராமத்துக்கு போனாலும் பாரத பிரதமரோட ஆவாஸ் யோஜனா திட்டத்துல ஒரு கல்வெட்டு வச்சு உனக்கு ஒரு வீடு இருக்கு. ஒவ்வொரு வீட்டு வாசப்படியிலையும் ஜல்ஜீவன் திட்டத்துல ஒரு குழா கனெக்ஷன் இருக்கு. ஒவ்வொரு விவசாயிக்கும் 6,000 ரூபாய் வருஷத்துக்கு வந்துகிட்டு இருக்கு. ஒவ்வொரு ரேஷன் அட்டைக்கும் நாங்க இன்சூரன்ஸ் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். 5 லட்சம் ரூபாய்க்கு பாரத பிரதமருடைய இன்சூரன்ஸ் இருக்கு. பாரத பிரதமர் சொல்றாரு இல்ல, நீங்க சொல்றபடியே நெட்ல தேடினா உங்களுக்கு டவுன்லோட் பண்ணிக்க முடியுது. அதே பிரதமர் மோடி அவர்கள் செஞ்சதையும் இங்க நியூஸ் பேப்பர்ல விளம்பரமாவும் போட்டிருக்காங்கல்ல. எங்க நியூஸ் பேப்பர்லயே வந்திருக்கு. நீங்க சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷன்ல போட்டீங்கன்னாக்கா அங்கேயும் விளம்பரமா போய்கிட்டு இருக்கு. இந்த மாதிரி ஒரு பேப்பருக்கு 50 லட்ச ரூபா கொடுத்து பிஜேபி போட்டுட்டாங்கன்னா அவ்வளவு பெரிய பணக்கார கட்சி அது. இதுனா சார், தமிழகத்துல இன்னும் அந்த அளவுக்குலாம் நாங்க பாரதிய ஜனதா கட்சியில விளம்பரத்தை நம்பி கட்சி ஆரம்பிக்கல சார். செயல்பாடை நம்பி இருக்கும். ஒரு பக்கம் திமுக வெறும் விளம்பரம், அது நாடக கம்பெனி சார். திமுகவுடைய ஒட்டு மொத்தமே நாடக கம்பெனி. இல்லாததை இருக்கிற மாதிரி ஒரு பிரமிப்பை உருவாக்குறது தான் திமுக. ஆனா பாரதிய ஜனதா கட்சி அப்படி கிடையாது சார். சேவைக்கான கட்சி, மக்களுக்கான கட்சி, மக்களுக்கு அடிப்படை கீழே இருக்கக்கூடிய கீழ்த்தட்டு மக்களுக்கான கட்சி. இல்லாட்டி இன்னைக்கு பாரத பிரதமர் உலகத் தலைவர்னு சொல்ல முடியுமா சார்? பாரத பிரதமர் உலகத் தலைவர்னு இன்னைக்கு பேர் எடுக்கணும்னா எப்பேற்பட்ட ஒரு சேவையை செஞ்சிருக்கணும், ஒரு வேலையை செஞ்சிருக்கணும். உங்களுக்கு ஒரு ஒரு சின்ன ஒரு திருவள்ளுவருடைய ஒரு திருக்குறள் தான். அந்த குடித்தழி கோலோச்சும் மாநில மன்னன் அடிதழி நிற்கும் உலகு. நீ ஒண்ணுமே பண்ண வேணாம் சார். உன் குடியில கீழே இருக்கக்கூடிய மக்களை நீ மேலே ஏத்து, இந்த உலகமே உன்னை போற்றும் சார். இது பாரத பிரதமருக்கு பொருந்தோம். ஆனா உனக்கு தமிழ்நாட்டு அரசுக்கு இந்த குடியை எடுத்துக்கிட்டே சார். தெருவா குடியை வச்சிட்டே சார். சார் நேத்து ப. சிதம்பரம் பேசுறாரு, பாஜக புகுந்த நாடும் அவங்க புகுந்த அரசும் உருப்படாதுங்கிறாரு. ஸ்டாலின் அரசாங்கம் வரணுங்கிறாரு. ஆமா சார். இப்போ தெருவா நான் சொன்னேன் இல்லையா, வீடு வீடா ஓபன் பண்றதுக்காக ஸ்டாலின் அரசு வரணும். இப்பதான் பெண்கள் அங்க ஒண்ணு இங்க ஒண்ணா குடிச்சிக்கிறதுக்கு ஒரு ரீல்ஸ் போடுற அளவுக்கு பெண்கள் குடிக்கிறதெல்லாம் மாறி முழுக்க முழுக்க பெண்கள் குடிகாரர்களா மாறணும். மாணவர்கள்
கஞ்சா போதையிலேயே திளைக்கணும். சாதிக் பாஷா மாதிரி 1000 ஏஜென்ட்டுகள் இங்க வந்துகிட்டே இருக்கணும். அப்பதான் இந்த நாடக கும்பல் கல்லா கட்டிக்கிட்டே இருக்கும். இதுக்கு எங்க அண்ணனுக்கு பங்கு போச்சுன்னா எங்க அண்ணன் 28 சீட்டுக்கு கூட அக்ரிமெண்ட் ரெடி பண்ணிடுவார். எதுக்கு? அப்ப இந்த அந்த சிதம்பரம்ன்ற ஒருத்தரை நீங்க சொன்னீங்க, மாண்புமிகு முன்னாள் நிதியமைச்சர். பாராளுமன்றத்தில் பாரத பிரதமரை பார்த்து அவர் கை கொட்டி சிரிச்சதை நீங்க கேள்வி பார்த்துருப்பீங்க. யூபிஐலாம் ஒரு கோகனட் கடையில் போய், ஒரு பங்க் கடையில் போய், நீ என்னமோ யூபிஐ கொண்டு வந்துடுவ, அதுக்கு நீ ஸ்கேன் பண்ணா பணம் போயிடும் இவன் அக்கௌண்ட்ல இருந்து அவன் அக்கௌண்ட். எவங்கிட்ட அக்கௌண்ட் இருக்குன்னு கேட்டார். ப. சிதம்பரம் கேட்டாருங்க. இப்ப எவங்கிட்ட அக்கௌண்ட் இல்லைன்னு பாரத பிரதமர் கேட்கிறார். யார்கிட்ட அக்கௌண்ட் இல்லை? ஒவ்வொரு ஐசிக்கிற வச்சிருக்கான் சார் பார்கோட். இன்னைக்கு யூபிஐ டிரான்சாக்சன் நடக்குது சார், உலகம் முழுக்க பாராட்டுற அளவுக்கு. இந்த திட்டங்கள் எங்க? இவர்கிட்ட எதுக்கு சார் அவரை போய் கம்பேர் பண்றீங்க? விட்டுருங்க சார். அப்ப திமுக அரசாங்கம் சிறப்பா செயல்படலன்றத பாஜகவுடைய குற்றச்சாட்டு. சார், ப. சிதம்பரம் சொன்னீங்க, அவர் பக்கத்திலே நாங்க நேரில 2 பேரும் உட்காந்து இருந்து அப்பாவியை கொண்டு போய் வெட்டிட்டு போனா சார். வாய் திறந்தார சிதம்பரம்? சொல்லுங்க. முன்னாள் மத்திய அமைச்சர் தானே. கூட்டணிக்காக எதை வேணாலும் திறந்து விட்டுருவீங்களா? அப்பாவி 2 பேரை போதையில வந்தவன் கார்ல வந்து வெட்டிட்டு போயிருக்கான் சார். கூட நடு ரோட்ல பார்த்தவங்க எல்லாம் வெட்டிட்டு போயிருக்கான் சார். அப்பேற்பட்ட ஆட்சி நடத்துற இந்த கூட்டணி, இந்த ஆட்சியோட கூட்டணி வச்சிருக்கவங்களுடைய கேள்விக்கெல்லாம் தயவு செஞ்சு நேரத்தை வீணாக்கிறாதீங்க. இல்ல, இதையெல்லாம் ஸ்டாலின் எங்கேயுமே என்கரேஜ் பண்றது இல்ல. ஐயோ பாவம், போலீஸ் சபரீசன் உட்படுச்சிட்டார் சார். ஐயோ, அவருக்கு தெரியாது சார். சபரீசன் சார்ட்ட போய் கேளுங்க. டிஜிபி ஹேண்டலிங் மேன் இஸ் சபரீசன். அதனால நீங்க சொல்றது சரியா இருக்கலாம், முதலமைச்சருக்கு காதுக்கு போகாம கூட இருக்கலாம். ஒருவேளை நீங்க சபரீசனை கேட்டீங்கன்னா ப்ராக்சி சிஎம். ஸோ முதல்வருக்கு ஏற்ற மாதிரி ஒரு ப்ராக்சி சிஎம் இருந்துச்சுன்னா சபரீசன் சொல்றா தான் சார் இன்னைக்கு டிஜிபி அப்பாயின்மெண்ட். சபரீசன் ஓகே கொடுக்காத வரைக்கும் நீ சிஎம் இருந்தா கூட ஒரு நாள் டிஜிபி போட முடியாது சார். அதனால சபரீசன் ப்ராக்சி சிஎம் இருக்கிற மாதிரியான ஒரு சூழல் இருக்கிற இடத்துல சிஎம்க்கு இந்த விஷயங்கள்லாம் போய் சேர்ந்துருக்காது. பாவம், யாருக்கு தெரியும் சார். இப்ப பாஜக தமிழகத்துக்கு என்ன பண்ணிருக்குன்ற ஒரு கேள்வி இருக்குல்ல. வீடு கட்டும் திட்டம் சொன்னீங்க, அதை தவிர்த்து வேற என்ன பண்ணிருக்கீங்க பாஜக? என்ன சார் உங்களுக்கு கொடுக்கல? என்ன கொடுத்தீங்கன்னு கேக்குறாங்க சார். பாரத பிரதமர் லிஸ்ட் போட்டார் சார். பாரத பிரதமர் லிஸ்ட் போட்டார். ராமேஸ்வர பாலத்தில் ஆரம்பிச்சு சென்னையில லிஸ்ட் போட்டார் சார். மதுரவாயில இருந்து எக்மூர் வரைக்கும் எத்தனை வருஷமா தூங்கிக்கிட்டு கிடைச்சு உங்க பாலங்கள்னா, இன்னைக்கு அந்த ஏர்போர்ட், அந்த ஒரு போர்ட் இணைக்கிற ஒரு திட்டத்தை சாங்ஷன் பண்ணியிருக்காரு சார். விரிவாக்கம் பண்ணியிருக்கார் விமான நிலையத்தை. ரயில்வே அத்தனை பாலங்களும் அத்தனை இணைப்புகளும் டபுள் ஆயிருக்கு. 34 கிலோமீட்டர் போடுறோம் சார் இன்னைக்கு ஒரு நாளைக்கு. NH இல்ல, 34 கிலோமீட்டர். எவனுக்குமே என்னைக்குமே இல்லாத சாதனை. ஒரு நாளைக்கு 34 கிலோமீட்டர் நாங்க முடிவு செய்யறோம், பூர்த்தி செஞ்சு கையில கொடுக்கிறோம். எத்தனை சாலை வதை சார். உங்களுக்கு துறைமுகத்துல 4000 கோடிக்கு தூத்துக்குடியில நாங்க விரிவாக்கம் செஞ்சு தரோம். ஏர்போர்ட் விரிவாக்கம் செஞ்சு கொடுத்துருக்கோம். திருச்சி இன்டர்நேஷனல் ஏர்போர்ட்டை விரிவாக்கம் செஞ்சு கொடுத்துருக்கோம். மதுரை எய்ம்ஸை கொடுத்துருக்கோம். செங்கலை தூக்கிட்டு வந்தவங்கள எங்க சார் போனீங்க? இன்னைக்கு பாரத பிரதமர் வரும்போது செங்கலுக்கு நாங்க திருப்பி போஸ்ட் அடிச்சோம் தெரியுமா? செங்கல் திருடன் எங்க? செங்கலை காட்டி ஓட்டு வந்துட்டியே. இன்னைக்கு வேலை நடந்துகிட்டு இருக்க, நீ எங்க? வேலைக்கு தேவையான செங்கலை கொடுக்கணும்ல. மக்களை இப்போ இந்த மாதிரி மாயையை காட்டி வெறும் மாயைக்காகவே ஆட்சி நடத்துறது திமுக. சாதனைக்காகவே, மக்கள் பாதுகாப்புக்காகவே ஆட்சி நடத்துறது நரேந்திர மோடி என்டிஏ கவர்மெண்ட். ஸோ இதை என்னைக்குமே அதில் ஒப்பிட்டுறாதீங்க. ஏன்னா பாரத பிரதமர் ஆட்சி காலத்தில் எந்த ஒரு மக்களுக்குமே அநீதி இயக்கப்படக்கூடாது. எந்த ஒரு மக்களுமே விலைவாசியால் அவஸ்தைப்படக்கூடாது. எந்த ஒரு பெண்களும் அடுப்பங்கரையில் அவஸ்தைப்படக்கூடாது. ஸோ அவங்களுக்கு கொடுத்த இலவச கேஸாக இருக்கட்டும், பாதுகாப்பு நிதியாக இருக்கட்டும், படிப்பு நிதியா இருக்கட்டும், இளைஞர்கள். மோடி பெண்களுக்கு ஒரு திட்டத்தை கொண்டு வந்தா வரவேற்கிறீங்க, ஸ்டாலின் ஒரு பெண்களுக்கு திட்டத்தை கொண்டு வந்தா விமர்சிக்கிறீங்க சார். லிப்டிக் பஸ் அட்டச்சா மறந்தே போயிட்டேன் சார். சார் இந்த ரோஸ் கலர்ல பஸ், இலவச பஸ் விட்டுறீங்களா? அதானே சார் சொல்றீங்க? அதானே சொல்றீங்க? அரண்டவன் கண்ணுக்கு இருண்டதெல்லாம் சார். காரி துப்புறாங்க சார் பெண்கள். என்ன கேட்குறாங்க? இப்போ நான் ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். இப்போ நீங்களும் நானும் ஒரு குடும்பத்தோட ஒரு பஸ்ல ஏறி போகணும். இப்போ பெண்கள் பஸ் இலவசமா இருக்கு. உங்க வீட்டுக்காரம்மாவும் எங்க வீட்டுக்காரம்மா நம்ம ஏற்றி விட்டுறோம். அடுத்த ஆண்கள் பஸ்ல இல்ல பொது பஸ்ல
நாம ஏறுறோம். 15 ரூபா டிக்கெட் இருந்தது, இன்னைக்கு 50 ரூபா. என் பொண்டாட்டி ஃப்ரீயா போறதுக்கு இங்க நான் கூட கட்டுறேன் சார் 2 மடங்கு. இதான் அவங்க இலவச திட்டமா? சொல்லுங்க. எடப்பாடி நாங்க ஆட்சிக்கு வந்து ஆண்களும் ஃப்ரீயா போலான்ட்டு திருட்டு தானே இன்னைக்கு தெளிவா வந்துருச்சு இல்ல? இல்ல என்ன புரியல சார். ஒரு பெண்களுக்கு இலவசம் சொல்றீங்கன்னா ஆண்களுக்கு அதே கட்டணத்தை வச்சுட்டு பெண்களுக்கு இலவசம் வச்சுன்னா பரவாயில்ல. ஆனா இந்த கட்டணத்தை 2 மடங்கு உயர்த்திட்டு அந்த கட்டணத்துல ஒண்ணுமே இல்லைன்னு சொன்னா கடைசியில குடும்ப பாரம் யாருக்கு வரும்? குடும்ப பாரம் யாருக்கு வரும் சொல்லுங்க. அப்ப அந்த குடும்பத்துல எங்க நிதி சுமை குறையும் சொல்லுங்க. நீங்க 1000 ரூபாய் பெண்களுக்கு நாங்க கொடுத்துட்டோம்னு தம்பட்டு அடிக்கிறீங்க. சொல்லும் போது நீங்க அனைத்து மகளிர்னு சொன்னீங்க. ஆனா அது எல்லாத்தையுமே எங்க தலைவர்கள்ல இருந்து அத்தனை பேரும் அதை விளாசி எடுத்துட்டாங்க. அதெல்லாத்தையும் தாங்கிக்கிட்டு தமிழக அரசு மேலும் ஒரு பெரிய விஷயத்தை அழகா மூடி மறைக்க பார்த்தாங்க. 1000 ரூபாவுக்கு எஸ்சி எஸ்டியோட நலத்திட்டத்துக்கு, அவங்களுடைய பொருளாதார வளர்ச்சிக்கு, அவங்க பகுதியில நாங்க ஒரு வளமையை உருவாக்கணும்னு பாரத பிரதமர் கொடுத்த அந்த எஸ்சி எஸ்டி நலநிதியை 1000 கோடி எடுத்து நீ இந்த பெண்கள் நலத்திட்டத்தை கொடுத்துருக்க சார். அதை விட பரவாயில்ல சார். அதை கொடுத்துட்டு என்ன சொல்ற, நான் கூட இந்த திட்டத்தை எடுத்து அதுக்கு பயன்படுத்திட்டேன், ஆனாலும் எஸ்சி எஸ்டி கீழுக்கு மட்டும் தான் பயன்படுத்தினேன். தைரியமா சொல்லு. எஸ்சி எஸ்டி பெண்களுக்கு எல்லாம் நான் பாரத பிரதமர் நிதியில இருந்து நேரடி எடுத்து தரேன், அந்த பணம் தமிழக அரசு இல்ல சொல்லு. சொல்லிட்டு எடுத்து கொடு. அதை விட கேவல சார், பணத்தை பயன்படுத்தாம திருப்பி அனுப்பியிருக்க. பயன்படுத்தாம திருப்பி அனுப்பியிருக்க 10,000 கோடி நிதியை நீ பயன்படுத்தல. ஒன்னு பயன்படுத்துவன்னா ஃப்ராடா வேற திட்டத்துக்கு, ஏன் இலவச திட்டத்துக்கு பயன்படுத்துவன்ற, ஏன் எஸ்சி எஸ்டி மக்கள் இல்லையா? அப்போ மத்திய அரசாங்கம், தமிழக அரசாங்கம் எஸ்சி எஸ்டி ஃபண்டு திருப்பி அனுப்புறாங்கன்னு சொல்றீங்க. அப்போ மத்திய அரசாங்கம் ஒரு கேள்வி எழுப்பியிருக்கணும்ல அந்த இடத்துல, ஏன் இந்த ஃபண்டை திருப்பி அனுப்புறீங்க, ஏன் ப்ராசஸ் பண்ணலன்ற ஒரு கேள்வி எழுப்பியிருக்கணும்ல. மத்திய அரசுடைய சட்ட திட்டங்களுக்கு உட்பட்டு மட்டுமே அந்த திட்டத்தை நீங்க செலவு பண்ண முடியும். அப்படித்தான் இந்த கேள்வி கேட்டோம். எப்படி 1000 ரூபாய்க்காக எதுக்கு இந்த பணத்தை எடுத்தீங்கன்னு. இந்த திட்டமே வேற. 50% எங்கெல்லாம் தாழ்த்தப்பட்டோர் பட்டியலினத்தவர் இருக்காங்களோ அவங்களுடைய சாலை வசதி, அவங்களுக்கு லைட்டு, அங்க இருக்கிறவங்களுக்கு சுயதொழில் பணம், அவங்களுக்கு சுயதொழில் கத்துக்கிட்டு தொழிலை வச்சு அந்த தொழிலை திறம்பட நடத்துறதுக்கு திறன் மேம்பாட்டு கிளாஸ். சரிங்க சார், ஃபண்டு மிஸ்யூஸ் ஆயிருக்குன்னு சொல்றீங்க. அது மத்திய அரசாங்கம் கொடுத்த பணம், என்ன ஆக்ஷன்? ஆடிட்டிங்ல நீங்க தான் சொல்லிட்டீங்களே. ஐயோ, எஸ்சி எஸ்டியோட வளர்ச்சிக்கு தானே நீங்க கொடுத்தீங்க. அதே எஸ்சி எஸ்டி பெண்களுக்கு மட்டும்தான் நாங்க கொடுத்த 1000 ரூபாய நான் வெளியாரு கொடுக்கல. தெரியுதுங்களா? இதுதான் அலிபாபா 40 திருடர்கள் குகையில உள்ள போன கணக்கு மாதிரி தான் எங்க திமுக ஆட்சி இருக்கும். ஆனா ஒரு திருடர்களும் கைது பண்ண மாதிரி தெரியலையே. வரும் சார். எல்லாம் பிஜேபி சார் வரும் சார். டிஎம்கே கூட அண்டர் டீலிங் சார் வரும் சார். எப்ப சார் வரும்? இருங்க சார், பொறுங்க சார். ஏன் சார் கவலைப்படுறீங்க? நாங்க என்னமோ நாம உட்காந்து அப்படிலாம் இல்லை சார். ஒரே ஒரு உங்க திண்ணை பேச்சுக்கு ஏற்ற மாதிரி பாரதிய ஜனதா கட்சி நடைபெறாது, என்டிஏ கூட்டணி நடைபெறாது, பாரத பிரதமர் நரேந்திர மோடி செயல்பட மாட்டார். முழுக்க 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 நீதியின் முன்னாடி குற்றவாளிகளை கொண்டு போய் நிறுத்துறது மட்டும்தான் அவரோட வேலை. சார் கே.என். நேரு வலைக்குள்ள வந்துட்டாரா? ஏற்கனவே செந்தில் பாலாஜி போயிட்டு வந்துட்டாரா? பொன்முடி இறங்கிட்டாரா? துரைமுருகன் லிஸ்ட்ல இருக்காரா? எங்க அண்ணன் ஏவாவேலு ஃப்ராடலண்ட் டாக்குமெண்ட்ல இருந்து ஒட்டுமொத்த 1.5 லட்சம் கோடிக்கு கமிஷனுக்கு உண்டான அத்தனையும் தலைவன் பதில் சொல்லக்கூடிய ஒரு ஃபைல் ரெடி ஆயிட்டு இருக்கா? மூர்த்தி ரீஸ்ட் ஆபீஸ்ல இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த பணத்துக்கும் முக்காவாசி ஏஜென்ட்டை வச்சு கலெக்ட் பண்ணிட்டாரு டிடிசிபி அப்ரூவலுக்கு. சேப்பாக்கத்து ஸ்டேடியத்துல ரூம் போட்டு கலெக்ஷன் பண்ணக்கூடிய அளவுக்கு மூர்த்தி அங்க பெரிய மாஃபியா பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஆதாரம் நாங்க நோக்கி போயிட்டு இருக்கிறது பூரா ஆதாரம். ஒவ்வொரு ஆதாரமும் நீதிமன்றத்து வரை எங்களுக்கு துணை நிற்கிற அளவுக்கு நாங்க சேகரிப்போம். ஒருத்தர் விடாம கூண்டல் ஏற்றுவோம். அதுல எந்த மாற்றம் வேண்டாம். இல்லை சார், டெல்லி அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு ஒரு மாதிரி ட்ரீட் பண்றீங்க, ஹேமந்த் சோரனுக்கு ஒரு மாதிரி ட்ரீட் பண்றீங்க, ஆனா திமுக மேல பாஜக கையை வைக்க மாட்டேங்குது. அப்ப செந்தில் பாலாஜி உள்ள போனதெல்லாம் நீங்க பொய்யன்றீங்களோ? வெளில வந்துட்டாரு. யாரு வெளில வந்துட்டாரு? எத்தனை நாள் பொறுத்து? ஏறக்குறைய 1.5 வருஷம். சார் நீங்க சொன்ன அந்த டெல்லி முதல்வர் எத்தனை நாள் பொறுத்து வெளியே வந்தாரு? செந்தில் பாலாஜி எத்தனை நாள் பொறுத்து வெளியே வந்தாரு? நீங்க சொல்ற மாதிரி அரவிந்த் கெஜ்ரிவால் விடுதலை செய்யப்பட்டுள்ளார் அப்படின்ற ஒரு செய்தியை இவங்க பிரபாண்டம் பண்றார். சிசோடியா விடுதலை செய்யல. சோ ஒரு அமைச்சர் ஒரு முதல்வருடைய உள்ள தொடர்பை நாங்க வெளிக்கொண்டு போய் கோர்ட்ல ஒத்துக்கிறோம். சரி சார், நீதிமன்றம் வழக்கு பதிவு பண்ண சொன்னாங்க, பண்ணலை இது வரைக்கும்.
அதுக்கடுத்து இன்பதுரை அப்பீலுக்கு போனாரு. தமிழக அரசாங்கம் பதில் அளிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இன்னமும் பண்ண முடியலையே பாஜகனால. சார் பாஜக இதுல என்ன ரோல்? நீதிமன்றத்துல தமிழக அரசு தானே பதில் அளிக்கணும், மத்திய அரசு பதில் அளிக்கணும். என்போர்ஸ்மெண்ட் டைரக்டர் என்ன பண்ணிட்டு இருக்காங்க? நாங்க அதை தானே செஞ்சுக்கிட்டு இருக்கோம். அவங்கள வச்சு தானே நாங்க இப்ப டைப் பண்றோம், அவங்கள வச்சு தானே ஆதாரம் திரட்டுறோம், அதை தானே சமர்ப்பிக்கிறோம். எப்படி சார் மாட்டினாரு உங்க நேரு? தமிழக அரசு கொடுத்த டாக்குமெண்ட்லயா? இடி கொடுத்த டாக்குமெண்ட்ல தானே சார் எஃப்ஐஆர் போட சொல்லியிருக்கு. ஆமா. உங்க ஐபிஎஸ் அதிகாரி, ஐஏஎஸ் அதிகாரி எப்படி வந்தாங்க லிஸ்ட்ல? எங்க டாக்குமெண்ட்ல தானே, இடி கொடுத்த டாக்குமெண்ட்ல தானே. எதுவுமே சார் பாரதிய ஜனதா கட்சியில ஒரே ஒரு துளி அளவுக்கு கூட. அதுவும் பாருங்க, வழக்குக்கு போனது கூட அதிமுக தான் போனாங்க, பாஜக போகலையே. எதுக்காக? நேருவுக்கு. இது என்ன கதையா இருக்கு சார்? அந்த ஆட்சியில ஏற்கனவே இருந்தது அஇஅதிமுக, இப்ப என்ன வளர்ச்சி கண்டிருக்காங்கன்னு பார்த்தது அஇஅதிமுக, வித்தியாசத்தை கண்டுபிடிச்சது அஇஅதிமுக. இடியில இருந்து ஒரு டாக்குமெண்ட் ரிலீஸ் ஆகுது, கேஸ் ஃபைல் பண்ணல, அதிமுக தான் கோர்ட்டுக்கு போறாங்க, ஏன் பாஜக போகல? சார் இன்னைக்கு இடி சேர்ந்ததுனாலதான் சார் உங்களுக்கு ரிப்போர்ட்டே வருது. வாங்கின ஆர்டர் போட்டிருக்கிறதே இடியோட டாக்குமெண்ட்ல தானே சார். இடி தானே சார் இங்க ஒட்டுமொத்தத்தையும் நாங்க கலெக்ட் பண்ணி கையில கொடுக்கிறோம். மனுதாரர் எங்க இருந்தாலும் நாங்க ஒட்டுமொத்த டாக்குமெண்ட் கலெக்ட் பண்ணி கொடுக்கறது மத்திய அரசு இடி தானே சார். அப்ப இடி பாஜகவுக்கு துணை போதுன்னு ஒத்துக்கலாம்? பாஜகவுக்கு துணை போடல சார், நியாயத்துக்கு துணை போதுன்னு ஒத்துங்க, நீதிமன்றத்துக்கு துணை போதுன்னு ஒத்துங்க, கடமைக்கு துணை போதுன்னு ஒத்துங்க. இதுல ஏதாவது தப்பு இருந்தா சொல்லுங்க சார். உங்களை நீங்க நினைக்கிற மாதிரி 5000 கோடி துறைமுருகன் அடிக்கலன்றீங்களா, 1000 கோடி நேரு எடுக்கலன்றீங்களா, பொன்முடி மண்ணை வாரலன்றீங்களா, ஏவாவளி ஃப்ராடு பண்ணலன்றீங்களா, கமிஷன் வாங்கலன்றீங்களா, இல்ல 1 லட்சம் ஒரே ஒரு மஞ்ச பையில தூக்கிக்கிட்டு கண்ட்ராக்டா பார்த்திருந்தவர் இன்னைக்கு லட்சம் கோடிக்கு அதிபதினு சொல்லி போஸ்ட் ஓட்டாமுக்குறாங்கன்றீங்களா? சொல்லுங்க. இதெல்லாம் 2 லட்சம் 3 லட்சம் சம்பளத்துல வந்ததா, எங்க இருந்து வந்ததுன்னு சொல்லணும் இல்ல? இதெல்லாம் கேள்வி கேட்போம். இதெல்லாம் கேள்வி கேட்போம். ஏன்னா இது எத்தனை நாளைக்கு தொடரும்ன்ற ஒரு கேள்வி இருக்கு. எத்தனை நாளைக்கு? முடிவுரைக்கு வந்துருச்சு. அரசுக்கே முடிவுரை கட்ட போகுது. அரசு முடிஞ்ச உடனே அடுத்த அஇஅதிமுக என்டிஏல முதல் பயணமே இந்த தலைவர்களை எல்லாம் முச்சந்தில கொண்டு போய் நிக்க வைக்கிறதா. உங்களுக்கு முடிவுரை கட்டத்துக்கு இன்னொருத்தர் இருக்காரு. யாருன்னு சொல்லுங்க. விஜய். சொல்லட்டும், கொஞ்சம் பொறுங்க சார். எங்க அஸ்திரம் என்ன முடியல, அதுக்குள்ள நீங்க டைவர்ட் பண்ணிடாதீங்க. We have the plan. என்ன பிளான் வச்சிருக்கீங்க? We have the plan. ஒரு வார என்டிஏ சார். We have the plan சார். விஜய் என்டிஏக்குள்ள வெயிட் அண்ட் see. விஜய் என்டிஏக்குள்ள சார் வெயிட் அண்ட் see சார். நாங்க என்ன பிளான்னு தான் சொல்லணும். உங்க கற்பனையில எதை வேணாலும் ஓட்டிக்குங்க. வெயிட் அண்ட் see. இன்னைக்கு நீதிமன்றத்துல ஒரு வழக்கு போட்டிருக்கீங்க திருவண்ணாமலை கோவில் சம்பந்தமாக. என்ன வழக்கு சார் அது? இப்போ நீங்க இவ்வளவு நேரம் சொன்னீங்களே திராவிட அரசு ஆஹா ஓஹோ இவ்வளவு நலத்திட்டன்னு. திராவிட அரசு ஒட்டு மொத்தமா இல்லீகலா செயல்படக்கூடிய ஒரு அரசாங்கன்றதுக்காக திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவில 109 பேரை பணியமர்த்ததுக்கான ஒரு நேர்காணல் நடந்துச்சு. அந்த நேர்காணல், அந்த அழைப்பை விடுத்த ட்ரஸ்ட் போர்டு காலாவதி ஆயிருச்சு, டிஸ்குவாலிஃபிகேஷன் பண்ணிருச்சு. அந்த டிஸ்குவாலிஃபிகேஷன் பண்ண அந்த ட்ரஸ்டோடைய இந்த நோட்டிபிகேஷன் செல்லாது. அதன் பேர்ல 11,000 அப்ளிகேஷனை வெறும் 3 நாள்ல நீங்க ஸ்க்ரூட்டினைசிங் பண்ணது செல்லாது. இதுல ஏற்கனவே யார் யாரெல்லாம் இந்த 109 பேருன்னு லிஸ்டே திமுக தரப்புல தயாராயிடுச்சு. 10 லட்சத்துல இருந்து 15 லட்சம் வரைக்கும் இதுக்கு ரேட் பேசியிருக்கு. யார் யாரெல்லாம் அந்த லிஸ்ட்ல இருக்க போறாங்கன்னு நாங்க கோர்ட்ல ஆல்ரெடி சப்மிட் பண்ணியிருக்கிறோம். இப்ப கோர்ட்டு கேட்ட ஒன்னே ஒண்ணுதான், பாதிக்கப்பட்டவர்கள் வரட்டும். ஏன்னா சர்வீஸ் மேட்டரா இருக்கு, பொதுநல வழக்கு வேண்டாம். யார் இதுல அப்ளிகேஷன் போட்டுட்டு பாதிக்கப்பட்டிருக்காங்களோ அவங்களுக்கு நீதிமன்றத்துல நிவாரணம் கிடைக்கின்ற லிபர்ட்டியோட இந்த கேஸை முடிச்சிருக்காங்க. நீங்க பாதிக்கப்பட்டவங்களோட நீதிமன்றம் அப்ளிகேஷன் யார் போட்டாங்களோ அவங்களே நீதிமன்றத்துக்கு வர போறாங்க. இந்த கேள்விக்கு எல்லாம் பதில் நீதிமன்றத்துல தமிழக அரசு சொல்லித்தான் ஆகணும். ஸோ அது அந்த ஒரு விஷயத்தை பொறுத்த வரைக்கும் ரொம்ப தெளிவா இருக்கும். ஏன்னா இந்த தமிழக அரசு ஏழைகளுக்காக இல்லை, ஏழைகளோட பாதுகாப்புக்காக இல்லை. நீதிமன்றமே காரித்து புதிய சட்ட அமைச்சரை பார்த்து சார் அதை தான் சொல்ல வரேன். உயர்நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பை கூட நிறைவேற்ற முடியாதுன்ற இருமாப்போட இருக்குது. ஆனா எங்க ஏழைகளுக்கு அவங்க ஒரு சாதாரண விஷயத்த சொல்றேன் சார், ஏன்னா பொதுமக்களுக்கு புரியணும் சார். விவசாயி ஒரு 90 நாளாவது மினிமம் ஒரு நெற்பயிரை பாதுகாத்தாதான் சார் அவனுக்கு அது அறுவடைக்கு வரும். ஒரு சாதாரணமாக வச்சுங்களேன், ஒரு 500 ரூபாய் கூலின்னு கூட வச்சுங்களேன். 1000 ரூபாய் இன்னைக்கு ஒரு கொத்தனாரே வாங்குறாரு. ஒரு 500 ரூபாய் விவசாயிக்கு போடுங்க சார்.
90 நாளைக்கு 500 ரூபானா எவ்வளவு சார் வருது? ஒரு 45,000 ரூபா சார். ஒரு 45,000 ரூபா ஒரு கூலி, அவர் மனைவி கூலி, அவங்க கூட வேலை செய்யற ஒரு 5 பேராவது வேலை செஞ்சாதான் நாத்து நட்டு களை எடுத்து அடிச்சு கொண்டு போய் ஏத்தி கொண்டு போய் நான் நெல் குடோன்ல கொடுக்க முடியும். ஒரு 40,000 ரூபா ஒரு 5 பேர் கொடுங்க சார், 2 லட்சம் ரூபாய். ஒரு ஏக்கருக்கு 2 லட்சம் ரூபாய்க்கு நான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ற விவசாயி. ஆனா ஏக்கருக்கு 20 ல இருந்து 30 மூட்டை விளையாது. 20 மூட்டை வெறும் 1000 ரூபாய்க்கு கொண்டு போய் நான் போடுறேன். சொல்லுங்க சார். ஒரு ஏக்கரோட விளைச்சல் அதிகபட்சம் விளைச்சா கூட நான் 30 மூட்டையை கொண்டு போய் போடுறேன். 1000 ரூபாய், 1500 ரூபாய் கூட நீங்க குவிண்டாலுக்கு பண்ணுங்க. 2 லட்சம் நான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண வேண்டிய பண்ண முதல் எங்க? ஆனா நீங்க கொடுக்குற இந்த 30,000 40,000 ரூபாய் பணம் எங்க? ஒரு விவசாயி கேவலம் 500 ரூபாய் சம்பளத்துக்கு தான் கம்பேர் பண்றேன், 1000 ரூபாய்க்கு பண்ணல. அப்பேற்பட்ட விவசாயியோட நெல்லை நீங்க வாங்கி பாதுகாக்கிறீங்களா சார்? அவனுக்கு பணம் தரீங்களா சார்? மூட்டைக்கு 50 ரூபாய் அடிச்சு தாலே புடுங்குற மாதிரி புடுங்குறீங்களே சார். அந்த நெல்லை ஒரு உரிய நேரத்தில் கொண்டு போய் மரியாதையை அவன் வந்து வித்தான்னா நீங்க குடோன்ல வாங்கி வைக்கிறீங்களா? அவன் ராத்திரி பூரா வண்டி கட்டிட்டு நடு ரோட்ல படுத்துட்டு அதை கொடுத்துட்டு அந்த பணத்துக்காக மாச கணக்கில் காத்துக்கிட்டு அந்த பணம் வர்றதுக்கு முன்னாடியே மருந்து அடிச்சவன், உரம் போட்டவன், கூலி வாங்கினவன் அத்தனை பேர்ட்டையும் கொடுத்துட்டு திருப்பியும் ஓட்டாண்டியா போய் அடுத்த ஒரு பயிரை பார்க்கணும் சார். கரும்புக்கு 5,000 ரூபாய் தரேன்னு சொன்னீங்க, 3,250 ரூபாய் சார். நேத்து நான் கரும்பு வெட்டிட்டு வரேன். விவசாயியோட நிலைமை பாத்துங்க சார். அப்ப ஊரெல்லாம் காலியாவது நகர்ப்புறமா வருதுன்னா எப்படி வராம இருக்கும்? நகர்ப்புறத்தில் வந்தவன் நேரா போயிலேயே ஹோட்டல் 5 ஸ்டார் ஹோட்டல்ல ரூம் போட்டு இங்க தங்கிட்டு வேலை பார்ப்பான். ஆத்தங்கரையிலையும் குளத்தங்கரையிலையும் எங்க புறம்போக்கு இடம் கிடக்குது அங்கதான் குடிசை போடுவான். ரயில்வே ரோட்லயும் பிளாட்பாரத்துல பூரா அவன் தான் குடிசை போடுவான். அங்க உழைப்புக்கு ஏற்ற ஊதியம் இல்ல சார். என்ன பண்ணிச்சு இந்த தமிழக அரசு சொல்லுங்க? பாரத பிரதமர் அற்புதமான ஒரு திட்டத்தை கொண்டு வந்தார். பெரிய விவசாயிக்கு மோசடி மாதிரி அந்த திட்டத்தையும் முடக்குனீங்க. தமிழக அரசு மாற்று திட்டம் என்ன கொடுத்தீங்க சொல்லுங்க? இன்னைக்கு ஒரு சார் எல்லாத்தை விட மன வேதனையோட சொல்றேன் சார். 100 நாள் வேலை திட்டம்னு சொல்லி இந்த கிராமப்புற ஊரக வளர்ச்சி வேலை திட்டத்தில் 240 ரூபாய் இன்னைக்கு மோடி கொடுத்திருக்காரு ஒரு நாளைக்கு. அந்த 240 ரூபாய் விவசாயிக்கு, சாதாரண விவசாயிக்கு நிக்கிறதான கிடையாது சார். ஆனா இன்னைக்கு ஒரு நகர்ப்புறத்தில் இருக்கிறவங்க கேளுங்க, 2 லட்ச ரூபாய் சம்பளம், 3 லட்ச ரூபாய் சம்பளம், 15 லட்ச ரூபாய் சம்பளம். ஆனா அவன் சாப்பிடுற சாப்பாட்டை சாப்பிடும் போது யோசிக்கணுமா இல்லையா? ஒரு 100 ரூபாய் கூட போய் அவனுக்கு சேரல ஒரு நாளைக்கு. இப்பேற்பட்ட அரசுல இருந்துகிட்டு இன்னையில இருந்து போடுங்க சார். விவசாயத்துல இந்த காய்ச்ச காலத்துல விவசாயத்துல ஈபியை சுத்தமாவே நிறுத்தி விட்டாங்க சார். ஷிப்ட் கணக்கில் ஈபி விடுறீங்க சார். தமிழக அரசு பண்ண ஒரே ஒரு நல்ல விஷயம், விவசாயிகளுக்கு இலவச மின்சாரத்தை கூட உரிய நேரத்தில் கொடுக்க மாட்டீங்க. ராத்திரி 2 மணிக்கு கொடுக்குறீங்க. அவன் எப்படி சார் 2 மணி வரைக்கும் அவன் உட்காந்து கண்ணு முழிச்சு அதை கொண்டு போய் கொடுத்துட்டு நாளை காலைல திருப்பி அவன் ஏஞ்சி களை வெட்டி அண்டை வெட்டி என்ன சார் வேலை பண்ணுவான் விவசாயி? இப்படி ராத்திரியும் பகலும் உழைக்கிற விவசாயிக்கு 100 ரூபாய் கட்டுப்படி ஆகல ஒரு நாளைக்கு. யார் சார் விவசாயத்துல இருப்பா? ஆனா மாறு தட்டுறீங்க, விவசாயி எங்களுடைய முதுகெலும்புன்றீங்க. 80% விவசாயிகள் தான் இருக்காங்கன்றீங்க. இந்த விவசாயத்துக்காக ஒரு துரும்பள்ளி போட்டேன் தமிழக அரசு சொல்லுங்க சார். எப்பேற்பட்ட ஒரு படுபாதக செயலை செஞ்சுக்கிட்டு இருக்கு இந்த தமிழக அரசு. மக்கள்ல சாதாரணமா இல்லை சார். ஒரு அரசாங்கத்திட்ட நான் என்ன எதிர்பார்ப்பேன்? எனக்கு ஒரு பாதுகாப்பு இருக்கணும், எனக்கு ஒரு பொருளாதார வளர்ச்சி இருக்கணும், ஒரு ஊழல் இல்லாத கவர்மெண்ட் இருக்கணும், ஒரு நல்ல ஒரு சூழல் எனக்கு இருக்கணும். பாதுகாப்பை பத்தி சொல்லுங்க சார். 0. நாங்கநேரியில வெட்டுறான், ரயில்வே ஸ்டேஷன்ல வெட்டுறான், நடந்து போற பொம்பளை தாலி அறக்குறான், பிடிக்கலன்னு சொன்னா பொண்ணு மேல கத்தியால குத்துறான், 2 வயசு பொண்ணு போலீஸ் அடிக்கிறான், 2 வயசு பொண்ணை கற்பழிக்கிறான், பக்கத்து வீட்டுல இருந்து எகிரி குச்சி அத்தனை பேரும் மிரட்டுறான். பெண்களுக்கு பாதுகாப்பு இல்ல, இளைஞர்களுக்கு போதை, வயசானவங்களுக்கு டாஸ்மார்க். இதான் சார் பாதுகாப்பு இந்த அரசுல? வேற ஏதாவது உங்களுக்கு தெரியுதா? தெரியும், சொல்லுங்க சார். எனக்கும் தெரியுது. இளைஞர்களுக்கு எங்கன்னா வேலை வாய்ப்பு உருவாக்கி வச்சிருக்கீங்க? பாரத பிரதமர் அத்தனை ஸ்டார்ட் அப் உலகம் முழுக்க மெச்சுற அளவுக்கு உருவாக்கி தரார். ஆனா இந்த ஊர்ல மட்டும் வளர மாட்டேங்குது. லஞ்சம் சார். எனக்கு தெரிஞ்ச ஒரு இன்டர்நேஷனல் கம்பெனி சார் இந்தியாவில இருந்து தமிழ்நாடு வேணும்னு வந்து உட்கார்றான் சார். சபரீசன் பார்ட்னருக்கு கேட்கலாம் சார். போய் கடைசியில் ஆந்திராவில் உட்காந்துட்டான் சார்.
இளைஞர்களுக்கு எந்த ஒரு தொழில் வசதி இல்ல. புதுசா தொழில் திட்டம் ஒரு ஃபேக்டரி உருவாக்கணும்னு சொல்லுங்க சார். ஒரு ஃபேக்டரி நான் உருவாக்கிட்டேன், உலகம் பூரா போயிட்டேன், நான் கோடி கோடியா கொண்டு வந்து கொட்டிட்டேன், ஒரு இடத்துல ஒரு ஃபேக்டரி முழுசா உருவாச்சுன்னு சொல்லுங்க பார்க்கலாம். தமிழக அரசு சார்பில் முழுசா இத்தனை பேருக்கு நான் வேலையை உருவாக்குறதுக்கு ஒரு தமிழக அரசு சார்பில் ஒரு ஃபேக்டரி உருவாக்கி இருக்கேன், ஒரு தொழிற்கூடத்தை உருவாக்கி இருக்கேன், புதிய திட்டத்தை நுணுக்கமா நான் உருவாக்கி இருக்கிறேன், புதிய ஒரு இனோவேஷனை நான் கண்டுபிடிச்சிருக்கேன். சொல்லுங்க பார்க்கலாம். பாதுகாப்பு இல்ல, வேலை வாய்ப்பு இல்ல, புதுசா எந்த ஒரு திட்டமும் கிடையாது. நீ கொடுக்கறது பூரா 1000 ரூபாய் இலவசம், இலவச பேருந்து. எதுக்கு சார் எங்களுக்கு, எதுக்கு எங்களுக்குன்னு கேக்குறேன். இதை வச்சுக்கிட்டு நாங்க என்ன பண்றது? ஒரு நாள் 1000 ரூபாய் கூத்துறா, இல்ல ஒரு நாள் கூட்டியா? ஒரு நாள் கூத்துக்காக எங்களுடைய 5 வருஷத்துக்கு நீங்க இப்படி வீணாக்குவீங்களா சார்? ஒரே ஒரு விஷயம் சார், இதுக்கு நான் முடிவுரையா நான் ஒன்னே தான் சார், மக்கள் மனசுல இருக்கிறத நான் உங்களுக்கு சொல்றேன் சார். சார், ஒரு அரசாங்கம் அப்படின்னா ஒரு அமைச்சர்கள் தான் சார் பலம். அந்த திருக்குறள் உங்களுக்கு ஒரு நல்லாவே தெரியும். இந்த இடிப்பாறை இல்லாத ஏமாறா மன்னன் கெடுப்பார் இலான் கெடும். இந்த கெடுப்பார் இலானும் கெடும்ன்றதுல அது கெடவே தேவையில்லை சார். ஒரு அரசு விமர்சிக்கிறதுக்கு ஆள் இல்லைன்னா அந்த அரசு சுத்தமா கெட்டுடும். சோ அப்ப அந்த விமர்சனத்தை யார் கொடுக்கணும்? எதிர்கட்சிகள். மக்களுடைய வழி யார் கொடுக்கணும்? மந்திரி கொடுக்கணும் சார். விமர்சனம் பண்ணுவா சார் எதிர்கட்சி, ஆனா மந்திரி தான் சார் தன்னுடைய ஒட்டுமொத்த வாழ்க்கையோட தியாகத்தை மந்திரி தான் சார் கொடுக்கணும். அதுக்கு தான் சார் இலாக்காவை பிரிச்சு மந்திரி வச்சிருக்கோம். இளைஞர்களுக்குன்னு கொடு, விளையாட்டுக்குன்னு கொடு, விவசாயிக்குன்னு கொடு, பட்டியலினத்திற்குன்னு கொடு, பிற்படுத்தப்பட்டோருக்கு, பெண்களுக்குன்னு கொடு, கல்விக்குன்னு கொடு, உனக்கு பாதுகாப்புக்குன்னு கொடு. இப்படி ஒரு மந்திரி எடுத்து சொல்லுங்க சார். தமிழக அரசுல இருக்கிற ஒரு மந்திரி முதலமைச்சருக்கு சரியான கருத்தை சொல்லி சரியான திட்டத்தை கொடுத்து பொதுமக்களுக்கு ஒரு பயன்பாட்டை உருவாக்கி இருக்கான ஒரு மந்திரி? கோயில் பூரா கொள்ளடிக்கிறான், கும்பாபிஷேகம் என்ற பேர்ல இருக்கிற கோயில் டெபாசிட்டை பூரா அழிக்கிறான். இங்க சார், இங்க நுங்கம்பாக்கத்தில் இருக்கிற அகத்தீஸ்வரர் கோயிலுடைய என்க்ரோச்மெண்ட் அகற்றுறதுக்கு துப்பு இல்ல. கணக்குல இருக்கக்கூடிய இந்த இது துப்பு இல்ல அவனுக்கு. ஆனா ஊர் புறம் போய் பாருங்க, நான் தான் இல்ல. ஏன் சார் இப்ப இந்த நிமிஷம் சார் உள்ள வரும்போது சார் திருவண்ணாமலை கிரிவல பாதையில் இருக்கக்கூடிய அந்த இடத்துல ஒரு சிவா, காட்டு சிவா ஒரு ஆசிரமம் இருக்கு சார். அங்க அந்த 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 சிவ காட்டு சிவாவுடைய பின்தொடர்றவங்களுடைய சமாதிகள் அங்க ஒரு 10-15 சமாதிகள் இருக்கு சார். அதை இடிச்சுட்டு இந்த சேகர் பாபு அந்த வேலுவும் அதுல 7.5 கோடி ரூபாய்க்கு நாங்க மியூசியம் கட்ட போறோம் காலையில பூஜை போட வரான் சார். கவர்மெண்ட் சொத்து கிடையாது அது, கவர்மெண்ட் சொத்து. கிரிவல பாதையும் பெங்களூருக்கு நடுவுல இருக்குது, வெறும் சமாதி இருக்கு. வருஷத்துக்கு ஒரு முறை தான் அந்த காட்டு சிவாகாரங்க அந்த சமாதியில வந்து குரு பூஜை பண்ணிட்டு போறாங்க. அதை இன்னைக்கு விக்டோரிகள் பட்டான்னு மாத்தி அதை ஒட்டுமொத்தமா கவர்மெண்ட் நில மாதிரி இன்னைக்கு உட்கார வச்சு போடுறாங்க. அந்த சிஎம்கே ஏதோ ஒரு கான்ட்ராக்ட்காரன் இன்னைக்கு பத்திரிக்காரங்க போய் நின்னோடனே காலில் கும்பிடுறான், எங்க கம்பெனி பேர் போட்டுறாதீங்க. போட்ட பூரா எடுத்து போட்டான் அவன், கொண்டு வந்து வச்சேன் லாரில இருந்து, ஜேசிபில இருந்து, இட்டாச்சில இருந்து. ஆனா என்ன அப்ப எவ்வளவு கேவலம். அப்ப மந்திரி எவனையோ ஒருத்தனை திருப்திப்படுத்துறதுக்காக நீ வந்து வேலை செஞ்ச. இன்னைக்கு பத்திரிக்காரர் போய் நின்ன உடனே பயப்படுறல, அப்ப உன்கிட்ட திருத்தனை இருக்குல்ல. இப்படி ஒரு மந்திரி, நெடுஞ்சாலைத்துறை மந்திரி 7% கமிஷன் ஒரு விதியா கான்ட்ராக்ட்காரெல்லாம் கொடுத்திருந்தான். இன்னைக்கு 13% 20% ஆக்கி வச்சிருக்கான். அதுக்கு சாட்சி அங்க அருணை காலேஜ் இருக்கு, மெடிக்கல் காலேஜ் இருக்கு, இன்ஜினியரிங் காலேஜ் இருக்கு. அப்படியே கொண்டு போனா உங்களுக்கு எங்கெல்லாம் 5 ஸ்டார் ஹோட்டல் வேணும், எங்கெல்லாம் கிரானைட்ஸ் வேணும், எத்தனை சம்பந்தி வீட்டுல எனக்கு வேணும், எவ்வளவு டெபாசிட் வேணும், எவ்வளவு பினாவிங் கிட்ட நான் இடத்த வாங்கி வைக்கணும். இந்த பக்கம் வேலை அப்படியே சொல்லுங்க சார். எவ்வளவு ஒருத்தனா நியாயமா பண்ணிருக்கான? இங்க சுப்பிரமணியன் யார் அந்த சார்னு ஒருத்தர் கல்வி கூடத்தையே கேவலமாக்கி வச்சிருக்காங்க. யார் அந்த சார் வேணுமா? உங்களுக்கு பொன்முடி அந்த ஓசி பஸ் வேணுமா? இன்னொருத்தன் கேட்டான் பாரு, பேரன் லவ்லி 1000 ரூபாய்க்கு மினுக்குதுன்னு, வேலூர்காரன் அவன் மோவன். கேளுங்க சார், இதெல்லாம் மந்திரியோட லட்சணத்தை பாருங்க சார். நேரு 1000 கோடி, மூர்த்தி ஒட்டுமொத்த துறையுமே நாசம். சக்கரபாணி அடிக்காத கொள்ளை இல்ல. விவசாயிகளுக்கு ஒரு மந்திரி, அவன் விவசாயிகள் மந்திரி சார் எழுதுறான் சார், இலவச டிராக்டர் வழங்கும் விழா. என்னடான்னா அந்த சொல்றான் சார், சார்
மந்திரி பையன்கிட்ட ஒரு லெட்டர் வாங்கிட்டு வந்தீங்கன்னா இந்த லிஸ்ட் பூரா அவர் தான் சார் ஃபைனல் பண்ணாரு. சார் எங்களுக்கு கூட ஒண்ணு கூட கொடுக்கல சார். ஒரு டிராக்டருக்கு 50,000 கேட்டான் சார், அதை கொடுக்க மாட்டேன்ட்டார் சார். இருந்தாலும் சண்டை போட்டு 10 வண்டி நாங்க எங்களுக்கு ஓனன்னு வாங்கியிருக்கோம் சார். 120 வண்டி சார். மந்திரி தான் சார் புள்ள போட்டு லிஸ்ட் போட்டு தர்றாரு. ஏண்டா கவர்மெண்ட் மந்திரி பிள்ளைக்கு பிறந்துச்சா என்ன? விவசாயிகளோட நலத்திட்டத்துல பூரா மந்திரிகளோட தலையீடு, மந்திரியோட பசங்களோட தலையீடு, பொண்டாட்டி தலையீடு, மச்சான் தலையீடு, கூத்தியா தலையீடு. இதுதான் சார் அரசாங்கம். இது தமிழ்நாட்டோட அவலம் சார். கொஞ்சம் திரும்பி பாருங்க சார் மோடி கிட்ட. பாரத பிரதமர் எதுக்கு சார் இன்னைக்கு உலகம் பூரா கடவுள் ரேஞ்சுக்கு வச்சு கொண்டாடுறா? யாருக்கிட்ட என்ன திறமை இருக்கு அந்த திறமையை கொடுத்து இந்த நாட்டை உலகத்துக்கு முன்னேறியார் சார். இன்னைக்கு எந்த காலத்திலையும் இல்லாத அளவுக்கு வெளியுறவுத்துறையோடைய அந்த திட்டங்களும் அந்த பாலிசிகளும் உலகம் மிரண்டு போகுது சார். காரணம் யார்? ஜெய்சங்கர் என்ற ஒரு தமிழன் தானே சார். இன்னைக்கு எப்பேற்பட்ட ஒரு வலிமையான பாரதத்தை இன்னைக்கு பார்க்க முடியுது. உலகம் பூரா இந்தியான்னா பிச்சைக்கார நாடுன்னு பார்த்தோம் பூரா இந்தியான்னா இன்னைக்கு மிரண்டு போறான் சார். அமெரிக்க ஜனாதிபதியில இருந்து லண்டன் ஜனாதிபதி வரைக்கும், லண்டன் பிரதமர், ஆஸ்திரேலியா பிரதமர், போன இடம் பூரா கட்டி பிடிக்கிறான். கனடா பிரதமர், பிரான்ஸ் அதிபர், அத்தனை பேர் ஏங்கிக்கிட்டு இருக்கான் சார். பாரத பிரதமர் யாரால? திறமையான மந்திரியால, ஜெய்சங்கரால. ராணுவத்துல என்னைக்குமே இல்லாதவனுக்கு இன்னைக்கு நாங்க 25,000 கோடிக்கு நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணியிருக்கோம் சார். உருவாக்கி கொடுத்தது யாரு? ராஜ்நாத் சிங் என்ற ஒரு இரும்பு மனுஷன். ராணுவத்தில் இருக்கிறது ஹையஸ்ட் அலோகேஷன் சார். அவன் நினைச்சது 1000 கோடி அடிக்கலாம். ஆனா அந்த புத்தி இல்லையே பாரதிய ஜனதா கட்சிக்கு, என்டிஏக்கு. இந்த நாட்டுக்கு என்ன வேணும்? உலகத்துல எவங்கிட்டயுமே இல்லாத எத்தனை திட்டங்கள், எத்தனை ஆயுதங்கள், எத்தனை உயரத்துக்கு நான் வளர முடியுமோ அதில் கொண்டு போய் சேர்த்திருக்கான் சார் பாரதிய ஜனதா கட்சியில. பியூஷ் கோயல், அஸ்வினி வைஷ்ணவ், எத்தனை ட்ரெயின் சார், எத்தனை ட்ரெயின் சார். வந்தே பாரத் வேணுமா, ஸ்பீட் ரயில் வேணுமா, புல்லட் ட்ரெயின் வேணுமா, எத்தனை திட்டம் சார். ஹைப்பர் லூப் வரைக்கும் இன்னைக்கு கனவை கொட்டி வச்சிருக்கான் சார் பாரத பிரதமர்கிட்ட. என்னென்ன என்று இல்ல சார் இந்த நாட்டில். அப்பேற்பட்ட மந்திரிகள் இருக்காங்க. நிதி அமைச்சரை கொண்டு வாங்க சார். என்ன ஒரு ஜிஎஸ்டின்ற ஒரு ரெவல்யூஷனரி சார். இன்னைக்கு 2 லட்சம் கோடி ஒரு மாசத்துக்கு ஒரு கவர்மெண்ட் இருக்குன்னா அது பாரத தேசத்தினுடைய மட்டும்தான் சார். நினைச்ச அப்படி கொழிக்கிற ஒரு சூழலை உருவாக்கிற எந்த திட்டத்தை வேணாலும் பண்ணு, எவ்வளவு இன்வெஸ்ட்மெண்ட் வேணாலும் பண்ணு, நான் வாங்கி தரேன், ஒரு கன்சாலிடேட் பண்ணி தரேன், மக்கள் பணத்தை முழுசா நான் ஒயிட்ல கொண்டு வரேன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க சார். ஒரு டிமானிசேஷனுக்காக என்ன கத்து, என்ன கூப்பாடு. ஆனா இன்னைக்கு ஒரே ஒரு கல்லடி கிடையாது பாகிஸ்தான்ல. 370 ராமர் கோயில், ஜம்மு காஷ்மீர்ல இன்னைக்கு ஊரடங்கு கிடையாது. அயதுல்லா கமானி இறந்து போனார் சார். ஈரான் அதிபர் இறந்து போனார் சார். 4 பேர் ஒன்னா கூட்டிட்டு கம்மனி எழுச்சி போறான் சார். அந்த காலத்துல இருந்த மாதிரி துப்பாக்கி சூடு நடக்கல, கல்லடி நடக்கல. எப்பேற்பட்ட உள்துறை சார். இதெல்லாம் அமைச்சரவையா? மானங்கெட்டு கேவலமா கேஸை எதிர் வச்சுக்கிட்டு ஒவ்வொருத்தரும் 4-5 குடும்பத்தை வச்சுக்கிட்டு மக்களை பத்தி கவலைப்படாம சுரண்ட இதெல்லாம் ஒரு அமைச்சரவையா? புரிஞ்சுக்குங்க சார். தமிழக மக்கள் இதெல்லாம் மறந்துட்டாங்கன்னு தயவு செய்து நினைச்சிடாதீங்க. கேவலம் விளம்பரத்துக்கோ நாடகத்துக்கோ எல்லாத்தையும் தமிழக மக்கள் ஏத்துக்குவான். ஒரு காலத்துல வெறும் கழனியில மட்டுமே உழைச்சிட்டு கண்ணு முன்னாடி வந்து நிக்கிறவங்கள தெய்வமா பார்த்து, ஆமா நீ சொல்றது உண்மையா இருக்கும், நான் கொண்டு போய் உனக்கே போடுறேன்னு சொன்ன காலம்லாம் போயிருச்சு. ஒவ்வொரு விஷயமும் இன்னைக்கு நம்ம செய்தி மாதிரி ஒவ்வொருத்தர் உள்ளங்கையில இருக்கு சார். அதனால மக்களை இனி ஏமாத்த இந்த நாடக கும்பலால முடியாது. ஓகே, பாரத பிரதமருடைய அந்த பாதுகாப்பத்தான் இந்த தமிழக மக்கள் தேடுறாங்க. ஏன்னா அவரும் பாரத பிரதமர் தமிழகத்தை ரசிக்கிறார், தமிழை கொண்டாடுறார். மலேசியாவில் போய் தமிழ் அப்படி மிதக்க விடுறார் சார். இந்த மாதிரியான ஆட்களுக்கு கூட தமிழ்நாடு இருந்தா தமிழ்நாடு எந்த அளவுக்கு முன்னேறும். ஆகையினால இந்த ஆட்சியெல்லாம் தயவு செஞ்சு கம்பேர் கூட பண்ணாதீங்க. ஓகே, நீங்க நினைக்கிற மாற்றம் நிச்சயம் 2026 வரும். அன்னைக்கு பாரத பிரதமருடைய பாதுகாப்பு இந்த தமிழ்நாட்டோட இருக்கும்.